அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக மாற்றங்கள் நடக்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அந்த கடவுளுக்கான ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இந்த தொழில், திருமணம் இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இத்தனை நாளாக உங்களுக்கு கைக்கூடி வரலை அப்படின்னா கூட இனிமேல் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவியோடு அனைத்தும் நடக்கும். வீடு மனை வாங்க வேண்டும் என்றால் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் அதிக பணத்தை செலவு செய்வீங்க, கவனமாயிருங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் நல்ல பெயர் பெற முடியும். உங்களுடைய தொழிலில் கூடுதல் வருமானம் ஆனால் ஆதாரங்கள் உருவாகும். குடும்பத்துடன் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு சாத்தியப்படும். பயணங்களில் இனிமையாகவும் பொழுதுபோக்காகவும் இந்த பயணம் அமையும். இந்த வாரத்தில் வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உணவு மற்றும் உடல் நலன்களில் ரொம்பவே அக்கறை தேவைப்படுது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். காதல் உறவில் மிகவும் சாதகமான சூழல் இருக்கும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் என்று பார்க்கும்போது 2ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக அமைகிறது என்றே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரிங்க, நீங்கள் தொழிலில் காட்டக்கூடிய அக்கறைக்கு எந்த விதமான பங்கமும் வராது. அது கண்டிப்பாக தொழில் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் மனதுக்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் கூட சாதுரியமான போக்கால் அதை நீங்கள் நிவர்த்தி செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றி அடைவீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. புதிய ஆர்டர்களை பெற்று தொழில் போட்டியாளர்களை பொறாமைப்பட வைப்பீங்க. அரசு பணியாளர்கள் உங்களுக்கு அதிக வருமானம் தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். புதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. வருமா வராதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். சிறு வியாபாரிகள், கடன் வைத்திருக்கிறவங்க கணிசமான லாபத்தை அடைவாங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. பேசிய திருமணங்கள் நின்று போகலாம். நெருங்கிய உறவினர் வகையில் துக்க காரியங்கள் நடக்கிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதுக்காக பயந்துக்க வேண்டாம். இது ஒரு சொல்லப்பட்டாலும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். குரு 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு அதிகம். வழக்கறிஞர்கள் தொழில் திறம்பட நடத்துவாங்க. மருத்துவர்கள் மகத்தான சாதனைகள் படைப்பாங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் அவரை சின்னதாக எதுவும் நினைக்காம உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லது. எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் 1க்கு 2 முறை நீங்கள் எதையுமே யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பெரியவங்க உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த 1க்கு 2 முறை யோசித்து கண்டிப்பாக அதை மேற்கொள்வது நல்லது. எந்த விஷயத்துலையுமே ஆலோசனை எடுக்கிறது ரொம்பவே சிறப்பு. மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க. நகைகள் வாங்குவதற்கான ஒரு நேரமாக கூட இந்த நேரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கல்வி அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வி வழங்கக்கூடிய காலகட்டமாகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கல்வியில் பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. குழந்தைகளிடம் நீங்கள் நேரம் செலுத்தினா மட்டும் போதுமானது. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் இந்த வாரத்தில் முடிந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே பாதி விஷயம் நமக்கு கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்வதால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களையே கொடுக்கும். மேலும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம்.
நீங்கள் உங்களை தான் முழுமையாக நம்பணும். உங்களை நம்புவது தைரியத்தினுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நோயிலிருந்து கூட நிவாரணம் பெற முடியும் என்பதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கலாம். மேலும் சந்திரன் ராசியின் 3வது வீட்டில் வியாழன் இடம்பெறுவதால் சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் எந்த வகையான பெரிய முதலீட்டையும் இப்போதே நீங்கள் செய்து வைக்கிறது உங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்ய முடியல அப்படின்னா மூத்த அனுபவம் வாய்ந்த நபருடைய உதவியின் பின்னரே உங்களுடைய பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்ய அறிவுறுத்தப்படுது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குவது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அவர்களுக்கும் சிறிது நேரம் நீங்கள் கொடுப்பது நல்லது. இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். இது உங்களுடைய நிலையை மேம்படுத்தும். வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் அப்படின்னு கனவுல இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் பாடங்களை பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வியாழ பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி வழிபாட்டை மேற்கொண்டு வியாழன் அன்னைக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போன்று முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்களே கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்குவதற்கான காலகட்டமாக இனி இந்த காலகட்டம் இருக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பின்பற்றுவதற்கு மேல் தொடங்குவது நல்லது. இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கிறது உற்சாகத்தை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றும் செய்யும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது நலன்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா காலகட்டமுமே சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அல்லது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையலாம். சந்திரனுடைய ராசியின் 3வது வீட்டில் வியாழன் இடம்பெறதால சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ரியல் எஸ்டேட், நிதி பரிவர்த்தனைகள் இவையெல்லாம் சின்னதாக நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். உங்களுக்கு மிகவும் நல்ல வாரமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவுல இருந்த படிக்கணும் அப்படிங்கிற கனவுல இருந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடு இந்த ராசிக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்திற்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது. அதுவே இவர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே ஒரு ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன முயற்சி செய்தாலோ அது எனக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.